Hello students. So today we are going to discuss about the mixed economy or mixedism under 1.7.3 heading. So what is mixed economy? Just remember what we have learned in the last two sessions. One is capitalistic economy, another one is socialistic economy. Here just we have mixed these two categories of economic systems. So the mixed economy is the combination of both socialistic as well as the capitalist economy. So capitalist that completely owned by the private. Socialist completely owned by the government. Here partly government and partly private, or both government and private have the ownership rights in the companies or any industries or shop, departments or any organization, institution, everything. The picture shows the left side indicate socialistic. These portions are socialistics and these portions are capitalistics. So the North Korea, China, Venezuela are the examples for the socialistic type of economics. In this type, France, Sweden, United States, Japan are capitalist economy. So pure competition and communism. In the other ways called, we have the socialist otherwise called the communism, and the capitalist otherwise called the pure competitions. In the pure competition area, that's pure free market economy, pure free market, because this is decided by the individual or any institution. The price fixation is decided by the supply and demand பொறுத்து நம்ம மாறிப்படும் சொன்னோம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால பியூர் ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி சொல்லலாம். பட் ஹியர் பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்டில் பியூர் பிளான்ட் எக்கனாமி, எவ்ரி திங் இட் டிசைட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் த பர்டிகுலர் கண்ட்ரி. In a mixed economic system, both private and public sectors coexist and work together towards economic development. India எடுத்துங்களேன், private company இருக்கும், government company இருக்கும், public sector இருக்கும். கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் சேர்ந்தது ஷேர் ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மிக்ஸ்டு, அதாவது ஃபஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோ, கேபிட்டலிஸ்ட்னா ஃபுல்லாக ப்ரைவேட்டு, சோசியலிஸ்ட்னா ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டு, மிக்ஸ்டுனா ப்ரைவேட்டும் இருக்கும் பப்ளிக்கும் இருக்கும். ஸோ போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் செக்டார் கோஎக்ஸிஸ்ட் ரெண்டு ஒன்றா இணைஞ்சிருக்கிறது அண்ட் ஒர்க் டுகெதர் டுவர்ட்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுதான் என்னது மிக்ஸ்டு எக்கனாமியோட பேசிக் பிரின்சிபல். ஸோ சிம்பிளி இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் both capitalism and socialism ரெண்டே மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் மிக்ஸ்ட் எக்கானமி சொல்கிறோம். It tends to eliminate the evils of both capitalism as well as the socialism. What's the meaning of this one? Evils, தீயது. ஸோ நம்ம கேபிட்டலிஸ்ட்லையும் சரி சோசியலிஸ்ட்லையும் பார்த்தோம், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் பார்த்தோம். டிமெரிட்ஸில் வந்து தீஸ் ஆர் சம் ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க, இப்போ அதில் கேபிட்டலிஸ்டில் என்னென்னலாம் எவில்ஸ் இருந்தது, என்னென்னலாம் டிமெரிட்ஸ் இருந்தது, அதே மாதிரி சோசியலில் என்னெல்லாம் டிமெரிட்ஸ் இருந்தது, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஹியர் இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக் கேட்டகரி வி ஹாவ் டு எலிமினேட், அதெல்லாம் கலைஞ்சிடுறாங்க அல்லது வந்து திருத்துறாங்க. அது இல்லாமல் பண்ணுறது தான் மிக்ஸ்டு எக்கனாமி ஆர் மிக்ஸ்டு இஸ் த பேசிக் பிரின்சிபல். இன் திஸ் எக்கனாமிஸ் ரிசோர்சஸ் ஆர் ஓன்டு பை இண்டிவிஜுவல் அண்ட் கவர்மெண்ட். ஸோ கேபிட்டலிஸ்டில் ஓன்டு பை ப்ரைவேட் பீப்புள், சோசியலிஸ்டில் ஓன்டு பை கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஹியர் த ரிசோர்சஸ் ஆர் ஓன்டு பை இண்டிவிஜுவல் ஆஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட். இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரேசில் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இது அங்கே பார்க்கும்போது பார்த்தோம், கேபிட்டலிஸ்டிக்னா யூஎஸ்ஏ பார்த்தோம், ஆஸ்திரேலியா பார்த்தோம், ஜப்பான் பார்த்தோம், வெஸ்ட் ஜெர்மனி பார்த்தோம். அதே மாதிரி சோசியலிஸ்டிக் பார்க்கும்போது சைனா பார்த்தோம், ருசியா பார்த்தோம், வியட்நாம் பார்த்தோம், கியூபா பார்த்தோம். பட் ஹியர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் இந்தியா, இங்கிலாந்து, France, Brazil.
these 4 countries now following the mixed economics type. Next one, features of mixed economy. So while learning these features, just you have remember and keep in mind both the features of capitalistic as well as the socialist economy. Almost we have studied these portions also under the same heading. So first point is ownership of property and means of productions. The means of productions and properties are owned by both public as well as private. So அங்கே பார்த்தீங்கன்னா either ப்ரைவேட்டாக இருக்கும் அல்லது வந்து கவர்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். பட் ஹியர் பார்த்தீங்கன்னா இந்த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், உற்பத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அண்டு ப்ராப்பர்ட்டிஸ், சொத்துக்கள் யாராக இருக்குன்னா கவர்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி ப்ரைவேட்லேயும் இருக்கும், பப்ளிக் இருக்கும். பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹேவ் ரைட் டு பர்ச்சேஸ், ரெண்டு பேருக்குமே இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. யூஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் தியர் ரிசோர்ஸஸ், அவங்க சொத்தை வந்து கைமாற்றி விடுறது, அவங்க சேல் பண்ணுறது அல்லது ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இருக்குது. போத் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட்டுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. பட் இதே கேபிட்டலிஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சோசியலிஸ்ட் பார்த்தீங்கன்னா there is no rights in the private parties, only government can take decision to transfer. பட் அங்கே சோசியலிஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மீனிங்கே இல்லை. ஏன்னா எல்லா கம்பெனி இண்டஸ்ட்ரீஸும் என்டர்பிரினர்ஷிப்பும் எல்லாமே என்னது கவர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுனால அங்கே இந்த ஓனர்ஷிப் சேஞ்சுன்ற பிரச்சனைக்கு அல்லது பேச்சுக்கே இடமெல்லாம் போயிடும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ், அதாவது பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளை பற்றி சொல்கிறது என்னது. ஸோ கோ எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ ஹியர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமியில் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ஆர் கோ எக்ஸிஸ்ட். போத் அதை ஃபஸ்ட்டு திருப்தி அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ் பிரைமரியான இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருக்கும். பட் பப்ளிக் செக்டர் பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் இருக்கும், மேக்ஸிமைஸ் சோசியல் வெல்ஃபேர் இருக்கும். ஸோ ஹியர் போத் private as well as public sectors are coexist. The private industry's main aim is primarily profit. The public sector firms that is owned by the government or run by the government or undertaken by the government with a view to maximize the social. அவங்க வந்து மெயினாக வந்து சர்வீசஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வே இஸ் த பப்ளிக் செக்டர். ஸோ மெயின் மோட்டிவ் என்ன, இங்கேருந்து டெல்லிக்கு போனோம்னா 500 rupees போயிடலாம். பட் இதே ப்ரைவேட்டில் ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் என்ன பண்ண முடியும், யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் தென் 10,000 rupees to 1 lakh rupees. அப்போ ப்ரைவேட்னா ப்ராஃபிட் மோட்டிவ், கவர்மெண்ட்னா சோசியல் வெல்ஃபேர். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்குது, சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரோம் இல்லை ஒட்டஞ்சத்தில் வரோம். ஸோ காஸ்ட் அரௌண்ட் 300 to 400 rupees. பிகாஸ் the government run the bus for social welfare, not the profit motive. பட் இதே ப்ரைவேட் ஆம்னி பஸ்ஸில் ஏறிவா என்னாகும், நியர்லி 600 to 800 rupees. In the normal days, during the festival days, they have to hike their prices up to 1,500. அப்போ ப்ரைவேட்டும் இருக்கும், பப்ளிக் அண்டர்டேக்கிங் இருக்கும். பப்ளிக் அண்டர்டேக் என்ன பண்ணுறாங்க, ஒன்லி சோசியல் வெல்ஃபேர். பட் ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ். இவங்க ப்ரைவேட் நினச்சா ப்ரைஸ் ஏற்றிக்குவாங்க, ப்ரைஸ் இறக்குவாங்க, டிபெண்ட் ஆன் த டிமாண்ட். பட் கவர்மெண்ட் அப்படி இல்லை, டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் சரி டிமாண்ட் கம்மியாக இருந்தாலும் சரி தே ஹாவ் டு மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் ஃபிக்சேஷன். அதுதான் எனக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சப்போஸ் இங்கே ப்ரைவேட் மட்டும் இருந்தால் நார்மல் பீப்புள் அஃபெக்ட் ஆவாங்க. மேபி ரிச் பீப்புள் தே ஹாவ் டு அவைல் தியர் சர்வீசஸ். பட் வாட் வித் த புவர் பீப்புள், suppose they have to only spend 500 rupees to transfer for the transport from Chennai to Ottanchitram or Dindigul. But if suppose if you observe private people, definitely they have to charge more than 750 rupees. They cannot afford it. So அதனால என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸில் போத் ப்ரைவேட்டும் அண்ட் பப்ளிக் இருந்துன்னா அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி they have to avail it. அதே மாதிரி டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைவேட் பீப்புள் ஹைக் த ப்ரைஸஸ், பட் பப்ளிக் செக்டார் they never hike any prices. அதான் என்னது coexistence of public as well as the private sector. So third one is economic planning. Economic planning. The Central Planning Authority prepares economic plans. But in capitalistic, the private people have sole right to prepare the economic plans. In the socialistic economics, the central government of the concerned country have
sole right to prepare the economic plans, but here also the planning authority are prepared with the central authority or planning authority. So these national plans are drawn by the government. Government தான் வந்து பிளான் பண்ணோம், and both private and public sectors abide. So அந்த central and the planning authority plan பண்ற பிளானை both public sector சரி private sector சரி ஒத்து போய் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. In general, all sectors of the economy, both public and private, function according to the objectives. இந்த பிளானிங் கமிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க அப்ஜெக்டிவ்ஸ் படி both sectors of public as well as the private obey, and அந்த அப்ஜெக்டிவோட ஒத்து போய் தான் அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ப்ரையாரிட்டிஸ் அண்ட் டார்கெட்ஸ் லே டவுன் இன் த பிளான். அங்கே ப்ரையாரிட்டி வந்து இந்த வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியல் பிளான் ஆர் அக்ரிகல்ச்சர் பிளான் ஆர் ஏதோ ஒவ்வொரு பிளான்லேயும் ஒரு மோட்டோ வச்சுருப்பாங்க. அந்த மோட்டோவுக்கு தகுந்த மாதிரி தான் போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட் செக்டர் வில் ரன். சொல்யூஷன் டு எக்கனாமிக் ப்ராப்ளம். இது ஏன் எக்கனாமிக் ப்ராப்ளம் சொல்கிறது இல்லை, ஓகே வி கேன் கன்சிடர். பட் இந்த கேபிட்டலிஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த price fixations is fully controlled by the private and institutions based on the demand and supply mechanisms. But in the socialistic country, that everything decided by the central authority. But here the problem is what to produce, how to produce, for whom to produce, and how to distribute are solved through price mechanism as well as the state intervention. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது கம்ப்ளீட்லி காம்பினேஷன் ஆஃப் போத் சோசியலிஸ்டிக் ஆஸ் வெல் அஸ் த கேபிட்டலிஸ்டிக் மெக்கானிசம் ஹியர். ஸோ கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுது ஆஸ் வெல் அஸ் ப்ரைவேட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. அதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து பொருளோட விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும். த ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் கண்ட்ரோல்டு purely by the private people. Most of the commodities and as well as state interventions. State owned enterprises like railway, transport corporation, there is no fluctuation, there is no much fluctuation, yearly 1 or 2 times they are hike or reduce. But the private peoples, they have to fix the price based on the how much commodities they have received for sale and how much commodities they have to produce and how the demand from the consumers. இதெல்லாம் பேஸ் பண்ணி they have to fix the prices of the commodities. இதான the solution to economic problem. So 6th point, freedom and control. அதாவது சுதந்திரம் இருக்கு, கட்டுப்பாடும் இருக்கு, அல்லது இப்படி சொல்லலாம் கட்டுப்பாடோட உள்ள சுதந்திரம், controlled freedom அப்படி வச்சுக்கலாம். ஓகே, so though private have freedom, private has freedom to own resources, produce goods and services and distribute the same. the என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ரிசோர்ஸஸுக்கு ஓனராக இருக்கலாம். they have right to produce the goods and they have to produce the services and distribute the goods and services. எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் the overall control on the economic activities are rested with the government. இருந்தாலும் அவங்க பிடி யார் இருக்குது, the overall control are rested with the either state government or central government while considering the India. ஸோ அதனால் நம்ம சுதந்திரம் இருக்குது, அதாவது கண்ட்ரோல்டு ஃப்ரீடம், கண்ட்ரோல்டு இண்டிபெண்டன்சி. ஸோ ப்ரைவேட் பீப்புளுக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் ஓன் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. ஆனால் the overall control are rested with the government. So under the heading of features of mixed economy, we have to discuss about nearly 6 points. That is ownership of the property and the means of productions, the coexistence of public and private sector, economic planning and solution to economic problems and freedom and control. So next we have to discuss the merits. What are the merits of mixed economy? So first point, rapid economic growth. அதாவது உடனடியான பொருளாதார வளர்ச்சி. Rapid economic. The best advantage of the
mixed economy is that it promotes rapid economic growth. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகணும்னா மிக்ஸ்டு எக்கனாமி இஸ் மஸ்ட், பிகாஸ் போத் பப்ளிக் ரெக்யர்மெண்ட் அண்டு ப்ரைவேட் நீட்ஸ் ஆர் டேக் கேர் ஆஃப். ஸோ பொதுமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும், சப்போஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட், ஃபுட் கமாடிட்டிஸ், clothing, textiles, and any services, electricity, telephone, whatever it is, because both the private as well as the government enterprises take care of this. ஸோ அதனால் அது ஒரு எக்கனாமியோட growth வந்து எதிர்பார்த்த விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ the first merit of the mixed economy is the rapid economic growth. The second point is balanced economic growth. ஸோ ஒரு சைடாகவே ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி மட்டுமே டெவலப் ஆக போகாமல் தட் வி ஹாவ் டு கன்சிடர் போத் எண்ட், ரெண்டு சைடு, அல்லது வந்து மல்டி பர்பஸ் எக்கனாமிக்ஸ் க்ரோத்னு சொல்லலாம் வந்து. ஸோ இதில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மிக்சிடிசம் ப்ரொமோட்ஸ் பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் எக்கனாமி. பேலன்ஸ்டு க்ரோத் ஆஃப் எக்கனாமி அதாவது அனுசரிக்கப்பட்ட ஒரு வளர்ச்சி. It promotes the growth between agriculture and industries. Suppose agriculture மட்டும் தான் ப்ராஃபிட் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர் நோக்கியே போகாமல் that we have to develop industries இப்படி சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரி போட்டால் மட்டும்தான் நிறைய காசு வரல, ப்ராஃபிட் வரும். ஸோ எல்லாமே இண்டஸ்ட்ரி போனால் வாட் அபவுட் த அக்ரிகல்ச்சர், ஹவு கேன் வி ஈட்? சப்போஸ் வி ஃபாயில் அக்ரிகல்ச்சர், நோ ஒன் கேன் டேக் கேர் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர், ஹூ வில் ப்ரொவைட் அ ஃபுட் டு அஸ்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஸோ எக்கனாமிக் growth டவுன் ஆகிடும். ஸோ அதனால அது பேலன்ஸ்டு growth between agriculture as well as the industry ரெண்டுமே கன்சல்ட் பண்ணுறது. ஸோ இது ப்ராஃபிட் மோட்டிவ் பண்ணுறது, ஒன்று வந்து சர்வீஸ் மோட்டிவ் ஆர் சோசியல் வெல்ஃபேர், அதனால அது பேலன்ஸ்டு growth. செகண்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ் ஆஸ் வெல் as கேபிட்டல் குட்ஸ். கன்சியூமர் குட்ஸ்னு என்னது? நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் செல்ஃபோன், இட்ஸ் அ கன்சியூமர் குட்ஸ். ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸு, இது எல்லாமே கன்சியூமர் குட்ஸ் தான். ஃபுட் கமாடிட்டிஸ் எல்லாமே கன்சியூமர் குட்ஸ். கேபிட்டல் குட்ஸ் என்னது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ரயில்வே, பெரிய இண்டஸ்ட்ரி தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, கண்டெய்னர்ஸு, பஸ், லாரி, இது எல்லாமே வந்து கேபிட்டல் குட்ஸ் சொல்லலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் போய் ப்ராஃபிட் இருக்கிற மட்டும் கன்சிடர் பண்ணாமல் வி ஹாவ் டு கன்சிடர் அதர் எண்ட் ஆஃப் கன்சிடர் குட்ஸ். ஸோ அதனால் பேலன்ஸ் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூரல் அண்டு அர்பன் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வந்து அர்பனில் மட்டும்தான் நிறையா ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அர்பனுக்கு போயிட்டால் வாட் அபவுட் ரூரல், who will help them? ஸோ அது அர்பனில் ஒரு 60% அட்லீஸ்ட் தே டேக் கேர் ஆஃப் த 20% டு ரூரல் ஆல்சோ. ஸோ அதனால இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது பேலன்ஸ்டு எக்கனாமிக் growth. We have to consider not only profit, not only social welfare or public welfare. We have to mix it together. By both private as well as the government sectors. ஒரு சைடு செக்டார் மட்டும் டெவலப் பண்ணாமல் we have to consider here for examples agriculture and industries, consumer goods and capital goods, and rural and urban etc. So இந்த மாதிரி இதை மட்டும் கன்சிடர் பண்ணாமல் we have to consider other end of the topic also. That is called as the balanced economic growth. Next one is proper utilization of resources. In a mixed economy, the government can ensure proper utilization of resources. ஸோ மேக்ஸிமம் ரிசோர்ஸஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ராப்பர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம். இஷ்டத்துக்கு வந்து ப்ரைவேட் ஃபுல்லாகவே ஓட்டுறாது. ஸோ இந்த மிக்ஸ்ட் எக்கானமி இந்த கவர்மெண்ட் கேன் என்ஷூர் ப்ராப்பர் யூட்டிலைசேஷன், அதாவது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான உறுதித்தன்மையை கொடுக்குறது வந்து என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ கான்ஸ்டன்ட் கண்ட்ரி, நம்ம இந்தியா மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது, இன்னும் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் எக்கனாமி இருக்குது. ஸோ த கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ், முக்கியமான துறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா மைன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும். ஸோ த மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் இன்டைரக்ட்லி பை ப்ரைவேட் செக்டார்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ப்ரைவேட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணும், ஆர் கவர்மெண்ட் எனி கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணும். அந்த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸில் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டும் இன்டைரக்டாக வந்து ப்ரைவேட் செக்டாரும் ஃபங்க்ஷன் பண்ணுறது தான் என்னது, ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி கேபிட்டலிஸ்டில் என்ன பார்த்தோம், there are haves and have nots.
One type of category are owners. Another types are laborers working under the owners. That have not பார்த்தோம். இதே social economy என்ன பார்த்தோம்? They have equalized almost all. Whether they work hard or lazy, they can get only equal salary. So almost என்ன பண்ணுவாங்க? Equalize பண்ணிடுவாங்க. But in this type of mixed economy, the government use progressive rates of taxation for levying income tax to bring out economic equality. So என்ன பண்ணுவாங்க? நிறைய சம்பாதிக்கிறவங்ககிட்ட நிறைய டாக்ஸ் வாங்குவாங்க, குறைச்சலா சம்பாதிக்கிறவங்ககிட்ட டாக்ஸ் வாங்க மாட்டாங்க அல்லது குறைய இது பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஸோ நிறையா சம்பாதிக்க ஒரு பார்ட்டை வந்து கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எப்படி இருக்கு டாக்ஸ் சிஸ்டம்? டு யூ நோ? Have you seen anywhere else? In the last year, I'm supposed to we have to learn everything in the income tax of India. Income tax India பார்த்தீங்கன்னா, if you have earned within 2.5 lakhs per annum, suppose வருஷம் ஃபுல்லாக உழைச்சி உன்னால் வந்து 2.5 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்க முடிஞ்சு அப்படின்னா, no need to pay any tax to the government of India. Because income tax department is controlled with the central government. So 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் வருமானம் இருந்துச்சுன்னா no need to pay any tax. Suppose your income from 2.5 lakhs to 5 lakhs, 2.5 lakhs to 5 lakhs, அப்போ என்ன பண்ணணும்? 5% of the total income, 5% of the total income. அதாவது ஃபர்ஸ்ட் நீ 2.5 lakhs கழிச்சிட்டு பாக்கி 2.5 லட்சம் ரூபாய்க்கு 5% கட்டினீங்கன்னா 5% கட்டணும். ஸோ இன் அடிஷன் டு யூ ஹேவ் டு பே 2% of the 5% income tax as a cess for educational. இந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 5 lakhs to 10 lakhs, உன் வருமானம் வந்து 5 lakhsக்கு மேலே பட் வித்தின் 10 lakhs அப்படின்னு என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பே 20% of the total income. அதாவது என்ன பண்ணணும்? ஆல்ரெடி யூ ஹாவ் டு பே நியர்லி 5% அப் டு 5 lakhs. தென் ரிமைனிங் 5 lakhs பார்த்தீங்கன்னா 20%. அதாவது 5 lakhs வந்து 10 lakhs வரைக்கும் இருக்கிற அமௌண்ட்டுக்கு யூ ஹேவ் டு பே 20%. அந்த 20% யூ ஹேவ் டு பே 2% ஃபார் த எஜுகேஷனல் செஸ். அந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எபோவ் 10 lakhs. எபோவ் 10 lakhsனா வாட் எவர் இஸ் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டில் 30% நீங்கள் என்ன பண்ணுவோம்? இன்கம் டேக்ஸாக கட்டிடணும். அப்போ வருமானம் அதிகமாக பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு பே மோர் டேக்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க? வருமானம் அதிகமாக உன்னோட டேக்ஸ் கலெக்ட் பண்ணி உன்னையும் வருமானம் கம்மியாக இருக்கிற ஒரு சாதாரண மனிதர்களையும் ஈக்குவலைஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் மிக்ஸ்டு எக்கனாமியோட ஒரு சிஸ்டம். ஸோ ஃபிஃப்த் அண்டு லாஸ்ட் பாயிண்ட், ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ் டு த சொசைட்டி. அது தமிழ் சொல்லலாம் சிறப்பு நன்மைகள், சமூகத்திற்கான சிறப்பு நன்மைகள். வாட் ஆர் தே? The government safeguards the interest of workers and weaker sections. அதாவது தொழிலாளர்களுக்கும் நலிவடைந்தவர்களுக்கும். எப்படி? How the government safeguard these two categories of people? By legislating on minimum wages. குறைந்தபட்ச கூலி வழங்கணும் என்று ஒரு சட்டம் இயற்றியும், ரேஷனிங் பகிர்தல் மூலமாகவும், எஸ்டாப்ளிஷிங் ஃபேர் பிரைஸ் ஷாப் என்ன சொல்றது ரேஷன் கடைகள் மூலமும், அண்ட் ஆல்சோ ஃபார்மேட்டிவ் சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ். ஸோ வாட் ஆர் தே ஜஸ்ட் யூ ஹாவ் டு legislating on minimum wages, rationing second category, establishing fair price shops, and formulating social welfare measures. In the under the 4 categories of measures taken by the government, they have to safeguard both workers as well as the weaker sections. This is the last and final part. So far we have to discuss about the merits of the mixed economy. Under this category, rapid economic growth and balanced economic growth, proper utilization of resources, economic equality, and special advantages to the society. There are under 5 headings we have to discuss about the merits of the mixed economy. In this category of demerits of mixed economy, we have to discuss about lack of coordination, competitive attitude, inefficiency, fear of nationalization, widening inequality. Under 5
headings we have to discuss about the demerits. So in the first category, lack of coordinations. The greatest drawback of Marxism, greatest drawback, pinnadaivu of Marxism is the lack of coordination. This lack of coordination. Coordination, அதாவது ஒத்துழைப்பு பற்றாக்குறை, ஒத்துழைப்பு பற்றாக்குறை ரெண்டு பேரும் ஈக்குவலாக போடலாம between public as well as the private sector, because in this category of mixed economy the total economy is controlled by the public sector as well as the private sector. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது தான் வந்து என்னது மேஜர் ட்ராபேக்னு சொல்கிறாங்க. மேஜர் ட்ராபேக் வந்து ரெண்டு பேத்துக்குள்ள இல்லை, கோஆர்டினேஷன் இல்லை. As both work with divergent motive, because the private people establish an industry to earn more money, that is profit motive. But the government sector established industries or any establishments or transport corporation, it is aim only for social welfare. So it creates many coordination relativism. ரெண்டு ஒன்று வந்து லாபம் தான் முக்கியம், இன்னொன்று வந்து சர்வீஸ் தான் முக்கியம். ஸோ இவங்களுள்ள என்ன ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இருக்காது. அதான் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்ஸ். ஸோ இட்ஸ் த கிரேட்டஸ்ட் ட்ராபேக்னு சொல்கிறாங்க. அதை லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படின்றது கிரேட்டஸ்ட் ட்ராபேக். பிகாஸ் the private entrepreneurs, private institutions, they aim to earn money, so profit motive. The public sector, so it's only the social welfare. So because it's diversion motive between this public sector as well as the private sector, sometimes coordination is lack. That's why we have to study under the heading of lack of coordination. Next one is competitive attitude. What is our expectation? It is expected that both government and private, so government companies sari, private enterprises sari, should work together, should work with complementary spirit towards the welfare of the society. ரெண்டுமே வந்து இந்த சமுதாயம், இந்த சொசைட்டியோட வெல்ஃபேர் தான் முக்கியமாக இருக்கணும்னு தான் அவங்க செயல்பட நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் இன் ரியாலிட்டி they are competitive in their activities. ஆனால் அப்படி கிடையாது. எல்லாமே என்னது கவர்மெண்ட் கம்பெனியும் ப்ரைவேட் கம்பெனியும் போட்டி போடுற சூழலில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதனால காம்படிட்டிவ் பிட்வீன் த போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் த கவர்மெண்ட் கம்பெனிஸ். உனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பிஎஸ்என்எல், யூ நோ தட் பிக்கஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, நாட் நவ் ஒன்ஸ். அவங்க மோனோபோலியாக இருந்தாங்க, அவங்க கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் தட் ராஜீவ் காந்தி பிரைம் மினிஸ்டர் பீரியட் தே ஹவ் ஓப்பன் ஃபார் ப்ரைவேட் செக்டர்ஸ். ஏர்டெல் வந்தது, ஏர்செல் வந்தது, ரிலையன்ஸ் வந்தது, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜியோ வந்துச்சு. வாட் ஹேப்பன்? எல்லாமே என்ன சொசைட்டிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்களா? பிஎஸ்என்எல் ஓகே, பிகாஸ் த ஹைலி பெய்டு எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் ஃபார் அவர் பப்ளிக். பட் இன் ரியாலிட்டி இப்போ ஜியோ இருக்குது மார்க்கெட்டில், ஏர்டெல் இருக்குது மார்க்கெட்டில். ஏர்டெல்லும் பிஎஸ்என்எல்லும் ஒத்து போய் சமுதாயத்துக்காக உழைக்கிறாங்களா? நோ. ஜியோ இருக்குது, ஜியோவும் பிஎஸ்என்எல்லும் சமுதாயத்துக்காக ஒத்து போய் உழைக்கிறாங்களா? இல்லை. ஜியோ இஸ் ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ். தே ஹாவ் டு கலெக்ட் மணி ஃப்ரம் யூ ஃபார் தியர் சர்வீசஸ். பிஎஸ்என்எல் ஆல்சோ, பட் when compared to the ஜியோ அண்ட் அதர்ஸ், பிஎஸ்என்எல் இஸ் வெரி லெஸ். அப்போ என்னது, அவங்களுக்குள்ள எந்த சிம் கார்டு அதிகமாக வைக்கலாம் அப்படின்றது தான் போட்டி இருக்க ஒழிய both of them never work together with a complementary spirit towards the welfare of the society. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள போட்டி தான் போகிறாங்க ஒழிய அவங்க சொசைட்டி டெவலப் ஆகணும் they never consider. This is the competitive attitude heading. Inefficiency is the third point. So most of the public sector enterprises remain inefficient due to lethargic bureaucracy, red tapeism and lack of motivation. Simpler, again we have to discuss about our telecommunication department of Bharat Sanchar Nigam Limited. That's BSNL. புதுசாக கேள்விப்படாத, it's BSNL. So if you want a new connection of telephone from the BSNL, it is not so easy, you know. First you want to go to the particular department and submit your application along with your address book. Then they have to wait for 2 to 5 to even 1 month also, because what says lethargic bureaucracy. Because உனக்கு கனெக்ஷன் கொடுத்தாலும்
கொடுக்காட்டியும் அவங்களுக்கு சம்பளம் மாசானா போய் சேர்ந்துடும். அப்போ என்ன பண்ணணும், உனக்கு கனெக்ஷன் கொடுத்தா தான் சம்பளம் கிடையாது, உனக்கு கனெக்ஷன் கொடுக்காட்டியும் அவன் சம்பளம். அப்படின்னா லெத்தார்ஜிக் பியூரோக்ரசி, அந்த அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையான பாகுபாடுனால என்ன ஆகுதோ இன்எஃபிஷியன்சி, அஜாக்கிரதையான பாகுபாடுனால ஆட்டோமேட்டிக்காக இன்எஃபிஷியன்ஸ் ஆகிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக் இதே ஒரு ஏர்டெல் எடுத்துக்கோ அல்ல ஜியோ எடுத்துக்கோ, கனெக்ஷன் வேணும்னு போயிருந்தா நீ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணிட்டு ரொம்பலாம் வந்து ஃபார்மாலிட்டிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உன்னோட ஆதார் நம்பர் சொன்னால் போதும், வித்தின் 5 to 10 minutes you can get the connection, you can get the connections. Because இந்த மாதிரி லெத்தார்ஜிக் பியூரோக்ரசி ஆட்டிடியூட் ப்ரைவேட் கம்பெனியில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேல் பண்ண தான் இன்சென்டிவும் சம்பளம் கிடைக்கும். பட் இந்த கவர்மெண்ட் பப்ளிக் செக்டரில் அப்படி கிடையாது. நீங்கள் சேல் பண்ணாலும் சேல் பண்ணாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அவங்களுக்கு சம்பளம் வந்துடும். ஸோ இதானது ப்ரைவேட் என்டர்பிரினருக்கும் பப்ளிக் செக்டருக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெட் டேபிசம். ஆல்ரெடி படித்தோம். ரெட் டேப்ஸ் எங்கே படித்தோம், சோஷலிஸ்டத்தில் படித்தோம். என்ன படித்தோம், டூ மணி பியூரோக்ரசி. இப்போ பிடபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், சூப்பரண்ட் இன்ஜினியர், ஜாயின்ட் சீஃப் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், எத்தனை இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து செக்ரட்டரி, அதுக்கடுத்து மினிஸ்டர், அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ ஒரு வேலை செய்யணும்னா ஜூனியர் இன்ஜினியரில் ஆரம்பித்து கடைசி சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் ஓகே திரும்பி வந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். ஸோ அது ஒவ்வொருத்தரும் தே டேக் டூ மச் ஆஃப் டைம் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஃபைல். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன வேலை செய்யறியோ அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக ஒரு பல நாள் கழிச்சு உங்களுக்கு சேங்ஷனே ஆகும். ஸோ அதான் ரெட் டேப்னு சொல்கிறது. டூ மெனி கண்ட்ரோல்ஸ். நான் இப்போ வேலை செய்யணும்னா என்னால் செய்ய முடியாது. என்னோடய ஹையர் அத்தாரிட்டி, அவங்க ஹையர் அத்தாரிட்டி, அவங்க இப்படியே மாறி போய் எனக்கு ஆர்டர் எடுக்கணும், எனக்கு 6 மாதம் ஆகி போயிடும். நான் என்ன வேலை எனக்கே மறந்து போயிடும். இதானது ரெட் டேபிசம், ரெட் டேப்ரின்னு படித்தோம். எதில் படித்தோம், சோஷலிஸ்ட் எக்கனாமிக் படித்தோம். அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். என்ன, நீ போய் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் பாரு, போஸ்ட் ஆஃபீஸில் போய் பாரு, they never respect you. Because what is the reason? அவங்களுக்கு உன்னை மதித்தாலும் மதிக்கணும் சம்பளம் கிடைக்கும். நீ போய் நின்று உட்காந்து பாரு, உன்னை ஏன்னு கூட கூப்பிட மாட்டாங்க. இதே நீ மற்ற ப்ரைவேட் ஏர்டெல் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஜியோ ஆஃபீஸ்லேயோ போய் உட்காரு, நீ உள்ள நிலை போய் வாங்க சார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வருவான். குடிக்க தண்ணி குடிப்பான், சப்போஸ் டீ தெரியுமா டீ கூட கொடுப்பான். ஸோ இதுதான் ப்ரைவேட் கம்பெனி. அப்போ மோட்டிவேஷன், உனக்கு விற்கணும் அல்லது விற்கக்கூடாது அப்படின்ற சென்ஸே இல்லாமல் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேலையே இல்லை. பட் ப்ரைவேட் கம்பெனி இல்லை, சார் இந்த செல் வாங்கிங்க, இந்த செல் வாங்கிங்க, இந்த செல்ஃபோன் வாங்கிங்க, இது நல்லா இருக்குது, ஏதாவது சொல்லி உன்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லெத்தார்ஜிக் பியூரோக்ரசி, ரெட் டேபிசம் அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன், இதனால் என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு பப்ளிக் செக்டருடைய இன்எஃபிஷியன்சி ஸ்டார்ட் ஆகிட்டு தான் தேர்ட் பாயிண்ட் சொல்லுது. ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன், அதாவது தனியார் நிறுவனங்களை அரசுடைமை ஆக்கிக் கொள்வது, அந்த பயம் இருக்க தான் செய்யும். ஸோ வாட் இஸ் நேஷனலைசேஷன்? அப்படி தான் நடந்திருக்கு, இந்தியாவில் நடந்திருக்குது. பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், எல்லா பேங்க்குமே ஒன்ஸ் அப்பான் எ டைம் எல்லாமே என்னது ப்ரைவேட் பேங்காக தான் இருந்துச்சு. பட் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆன பின்னாடி என்ன பண்ணாங்க, 2 ஃபேஸில் அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா பேங்க்கையும் நேஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 1969 14 மேஜர் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேங்க் வாஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி அடுத்த பேஸில் வந்து 1980 6 மோர் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து நல்ல லீடிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் பேங்க்கில். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நேஷனல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியோட பஸ்ஸு தான் முன்னாடி. ஸோ டிவிஎஸ் கம்பெனி மிக பிரபலமான ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. பஸ் என்ன பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஓடுனது நேஷனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபியர் இருக்க தான் செய்யும். சப்போஸ் ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம், நல்லா ஓடுது, உடனே என்ன பண்ணோம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டக்குன்னு வந்து அதை வந்து கவர்மெண்ட் ஆக்கிக்கும். ஸோ இந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, இவங்க புதுசாக இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. So in a mixed economy, the fear of nationalization discourages the private entrepreneurs in their business operation and innovative initiatives.
எங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு நல்ல ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும்போது கவர்மெண்ட் நேஷனலைஸ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணிடலாம் எல்லாமே போச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஆப்ரேஷனில் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ், ஒரு புதுமையை போத்தலாம், ஒரு டெக்னாலஜி போத்தலாம் அப்படின்றது வந்து அவங்க லேக் ஆகிருப்பாங்க. இதுதானே சொல்கிறது ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். திஸ் இஸ் ஃபோர்த் பாயிண்ட். வைடனிங் ஆஃப் இன்இக்வாலிட்டி ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ரிச் அண்ட் புவர் இன் கேபிட்டலிஸ்டில் நம்ம படித்தோம். ஒரு கேட்டகரி பீப்புள் ஆர் ஹேவ்ஸ், த நெக்ஸ்ட் கேட்டகரி பீப்புள்ஸ் ஆர் ஹேவ் நாட்ஸ். இருக்கிறவன் இல்லாதவன், ஓனர் லேபர். லேபர் வந்து ஓனருக்குள்ள வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த சேம் ஹியர் ஆல்சோ வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஸ் கேபிட்டலிசம். Law of inheritance as capitalism, and the profit motive of the people widens the gap between the rich and the people. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா you have to learn in the capitalism. கேபிட்டலிஸ்டில் அதே தான் படிக்கிறோம். சொன்னது ப்ரைவேட் ஓனர் இருப்பாங்க, அந்த ஓனருக்கு பின்னாடி ரிட்டையர் ஆனாலும் செத்து போனாலும் அவங்க வாரிசுகளுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக போகும். அவங்க மெயின் எய்ம் என்னது, ப்ராஃபிட் மோட்டிவ் மட்டும்தான். ஸோ இந்த மூணு தான் என்னது ஆட்டோமேட்டிக்காக ஏழைக்கும் பணக்காரனுக்கு இடையில் ஒரு பெரிய கேப் உண்டு பண்ணிடுவோம். ஏழை பணக்காரனுக்குள்ள ஒரு கேப் உண்டு பண்ணிடுவோம். அல்டிமேட்லி த இன்இக்வாலிட்டி ஆஃப் கேபிட்டலிசம் அண்ட் இன்எஃபிஷியன்சி ஆஃப் சோசியலிசம். ஸோ அதாவது கேபிட்டலிஸ்ட் இருக்கிற இன்இக்வாலிட்டி, சோசியலிஸ்டில் இருக்கிற இன்எஃபிஷியன்சி ஆர் ஃபவுண்ட் இன் மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ இந்த மிக்ஸ்டு எக்கனாமி, ஸோ இதில் என்ன பார்த்தோம், சோசியலிஸ்டில் நீ நல்லா உழைச்சாலும் நல்லா உழைக்காட்டியும் உனக்கு என்னது ஈக்குவல் வேஜஸ் தான் கிடைக்கும். நான் ஒரு எக்ஸாம் சொன்னேன், ஒரு பைண்டிங் பண்ணுறதை பற்றி சொன்னேன். நான் ஒரு ஆள்னால் வந்து 50 புக்ஸ் பண்ண முடியும், கொஞ்சம் எஃபிஷியன்ட் உள்ளவே 100 புக்ஸ் பைண்டிங் பண்ண முடியும், இன்னும் நல்ல எஃபிஷியன்ட்னா 150 புக்ஸ் பைண்டிங் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. இப்போ 50 புக்ஸ் பண்ணவனுக்கு வந்து சப்போஸ் வந்து 250 rupees அப்படின்னா 100 பண்ணவங்க வந்து 500 rupees, 150 பண்ணதுக்கு 750 rupees. இது வந்து கேபிட்டலிஸ்டில் பண்ணுறது. பட் இந்த சோசியலிஸ்டில் பார்த்தீங்கன்னா 50 பண்ணாலும் 100 பண்ணாலும் 150 பண்ணாலும் இப்போ யூ ஆர் கெட் ஒன்லி தான் 300 400னா எல்லாத்துக்குமே ஈக்குவல். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 150 பண்ணுற கெப்பாசிட்டி உள்ள அந்த மேன் என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக கம் டவுன் டு 50 கேட்டகரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ப்ரொடக்ஷன்ஸ் குறைஞ்சி போயிடும். அதனால் வந்து பெரிய அளவில் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்காது. ஸோ இது வந்து சோசியலிஸ்டோட இன்எஃபிஷியன்சி, சோசியலிஸ்ட் இருக்கிற இன்எஃபிஷியன்சி. பட் இதே கேபிட்டல் இருக்கிற இன்எஃபிஷியன்சி யார் வந்து டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா கேப், வைடு கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் பீப்புள், ரிச் அண்டு புவர் பீப்புள். இதுவும் இந்த கேபிட்டலிஸ்டில் இருக்கிற இந்த வீக்னஸும் சோசியலிஸ்டிக் எக்கனாமியில் இருக்கிற அந்த வீக்னஸும் ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, மிக்சடு எக்கனாமியோட ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ under the heading of demerits of mixed economy, we have to learn lack of coordination, competitive attitude, inefficiency, fear of nationalism, and widening inequality. ஸோ 5 கட்டில் வந்து டிமெரிட்ஸ் படிச்சுக்கோம். The next one is the comparison between different economic system. மொத்தமே 3 தானே படிச்சோம், டிஃப்ரெண்ட் கேபிட்டலிசம், socialism, mixedism. Suppose you have to learn this table thoroughly, that you have able to write 3 5-mark questions in the public questions. So this is the short version of the what we have learned in capitalistic economy, socialistic economy and mixed economy. That short version is found here. So this is one of the main table. So everyone keep in mind, you have to 1 or 2 times you have to read and memorize the features first. So the and find the difference between these 3 types of economic systems. So first features are ownership of means of productions. யார் கம்பெனிக்கு ஓனர் அப்படின்றது. So capitalism is purely private, as we know. Socialism purely public. Private ownership and public ownership, mixed of these two all division. The second point is economic motive of the productions. Economic motive, only profit மட்டும்தான் அவங்க மோட்டிவ். யாருது, கேபிட்டலிஸ்ட். இது வந்து சோசியல் வெல்ஃபேர், இது வந்து சோசியல் வெல்ஃபேர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த போத் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் இருக்கனால சோசியல் வெல்ஃபேர் இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். சோசியல் வெல்ஃபேர் இருக்கும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கும். ஸோ தேர்டு கேட்டகரி, சொல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் ப்ராப்ளம்.
solution of central problem. If free market systems decided by the purely by private individual as well as the institutions based on the supply and demand condition, they have to fix the price of the commodities they have to produce. Suppose if the supply is more, demand is less, they have to reduce the price. Suppose demand is more, supply is less, they have to increase the price, because the market is free one and is fully controlled by the private people. But here it is central planning. Here it is central planning. What central planning? The central government fix the price even if there is too much of supply or too much of demand. They never change the price systems. Never change the price systems. So here also the central planning systems and free market systems. So central planning systems, for example, the BSNL or railway, they never change their price systems, even the more demand or less demand. But the private people, now omnibus. So Deepavali time, Pongal time, they have to hike the price for 1,500 from Chennai to Ottanjathuram. The normal time they have to charge 700 or 750 rupees for transport to Chennai to Ottanjathuram, Ottanjathuram to Chennai. But in the government buses, they never change their prices, even for Pongal and festival times. So another central planning system இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதானது தேர்ட் கேட்டகரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரோல். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டத்தில் வந்து கவர்மெண்ட் ரோல் என்ன? ஸோ இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி, இங்கே ஸ்பெல்லிங் தப்பாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இன்டர்னல் தான் அது. ஆக்சுவலாக வந்துடுது இன்டர்னல் தான் அது. ஸோ இன்டர்னல் மாற்றிக்கோங்க புக்கில். இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி யார்? இன் கேபிட்டலிசம் இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி. சோசியலிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல், கம்ப்ளீட் கண்ட்ரோல். இது வந்து லிமிட்டட் ரோல், தட்ஸ் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட், பட் ஃபுல் ஃப்ரீடம் ஆர் ஆஃப் ஃப்ரீடம் டு த ப்ரைவேட் என்டர்பிரைஸ். ஸோ கேபிட்டலிஸ்ட் வந்து இன்டர்னல் ரெகுலேஷன் ஒன்லி, சோசியலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்வால்மெண்ட், அண்டு மிக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கேபிட்டலிஸ்டம்ஸ் தட் வி ஹாவ் டு சீன் தட் ஹாவ் அண்ட் ஹாவ் நாட்ஸ். ஏழை பணக்காரன் அல்லது வந்து முதலாளி தொழிலாளி ரெண்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இன்கம் வந்து ஈக்குவலாக பிரிக்க மாட்டாங்க, ஹைலி அன்ஈக்குவல். பட் சோசியலிஸ்டில் வந்து நீ நல்லா உழைச்சாலும் சரி, நல்லா உழைக்காட்டும் சரி, யூ ஹாவ் கெட் ஈக்குவல் ஷேர் ஆஃப் வாட் த ப்ராஃபிட் த ஹாவ் டு ஏர்ன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 50 books of binding, 100 books of binding and 150 books of binding. There are 3 categories of efficiency by the peoples. But these all 3 categories of people get equal salary, means automatically actually equal salary for even the hard workers also. Though அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் எக்ஸாம் லெஸ் அன்ஈக்குவல் கண்டிப்பாக இல்லை, அதனுடைய விகிதாச்சாரம். சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் வந்து ஒரு 20% வந்து ரிச்சஸ்ட் மேன், பாக்கி 80% வந்து நார்மல் மேன். பட் இந்தியாவில் அந்த பில்லில் 20% ஒரு 40% அந்த மாதிரி இருக்கும். ஸோ அன்ஈக்குவலிட்டின்னு இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸில் அடுத்த பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் என்டர்பிரைசஸ். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் தான் பார்த்தோம் இன் கேபிட்டலிஸ்டில். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கவர்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா போத் ப்ரைவேட் அண்டு பேர்லேயே சொல்லணும் மிக்ஸ்டு, இந்த போத் கேபிட்டலிசம் அண்டு சோசியலிசம் இன்வால்வ்டு இன் திஸ் கேட்டகரி. ஸோ லாஸ்ட் ஒன்ல எக்கனாமிக் ஃப்ரீடம், 7th பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம், அவங்க பார்த்து என்ன வேணாலும் ஃப்ரீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன பொருள் வேணும்னாலும் எங்கே வேணும் லிஸ்ட் பண்ணலாம், என்ன டைப் பண்ணலாம். பஸ் மெயின் எய்ம் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் ஒன்லி. அதனால் வந்து அவங்க மற்ற பற்றி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் வந்தால் போதும், என்ன வகையானத்தில் சட்டத்துக்கு புறம் இல்லாமல் என்ன பிஸ்னஸ் செஞ்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஃபிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா சப்போஸ் டிமாண்ட் இஸ் மோர், தே ஹேவ் டு ஹை த ப்ரைஸஸ். சப்ளை இஸ் மோர் பட் டிமாண்ட் இஸ் நார்மல், automatically they have to reduce the prices because they want to sell all the commodities. So based on the market systems, if it is demand is high, they have to hike the prices. If the demand is normal, they have to
fix the price at low level because the complete freedom. There is no control over the private enterprise or institution by the government of any country. But இங்கே பார்த்தீங்கன்னா lack of freedom means இது வந்து இந்த வார்த்தையே தேவையில்லை because that's fully controlled by the government of any concerned country. So இங்கே freedom எதுவுமே இல்லை. There is no choice for the consumers. Whatever the government offered, they want to use it. They have not they have no rights to or choose anything not offered by the government. So அதனால கன்சியூமருக்கு வந்து ஃப்ரீடமே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், பட் அதுக்காக வந்து அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாது. ஸோ கவர்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் லிமிட்டட் ஃப்ரீடம். ஸோ கம்ப்ளீட் ஃப்ரீடம், லேக் ஆஃப் ஃப்ரீடம் அண்டு லிமிட்டட் ஃப்ரீடம். அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் மேஜர் ப்ராப்ளம். வாட்ஸ் த மேஜர் ப்ராப்ளம்? ஸோ இன்இக்வாலிட்டி, கம்ப்ளீட் இன்இக்வாலிட்டி தான். ஏன்னா ஏழை ஒரு குரூப்பு, பணக்காரன் ஒரு சிறு குரூப்பு. இன்எஃபிஷியன்சி இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு சொல்லிருக்கோம். லேக் ஆஃப் bureaucracy, red tapeism or red tapery, and lack of motivation. These are the three category boost the inefficiency. So lack of bureaucracy, பட் என்னது அதிகாரிகளுடைய லெத்தார்ஜிக் ஆட்டிவிட்டினால அவனால் போதுமான ப்ராஃபிட் கொண்டு வர முடியாது. ரெட் டேபிசம் ரெட் டேப்பரி, ஒரு சின்ன வேலை நடக்கணும்னா என்ன பண்ண முடியும், அவராக டிசைட் பண்ண முடியாது. அவங்க ஹையர் அத்தாரிட்டி, அவங்க ஹையர் அத்தாரிட்டி 4 ஸ்டேட் தாண்டி ஒவ்வொரு டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து 1 மாதம், 1 வாரம், 10 நாள், 1 வருஷம் கூட தங்கிடும். அப்போ ஒரு வேலையை நம்ம செய்யணும்னு நினச்சா கூட இந்த ரெட் டேபிஸ்னால குறிப்பிட்டது செய்ய முடியாது. இந்த தேர்ட் பாயிண்ட், லேட் ஆஃப் மோட்டிவேஷன்ஸ். சப்போஸ் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் எனிதிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ், தே நெவர் மோட்டிவேட் யூ பிகாஸ் அவங்க வித்தாலும் கேட்டால் சம்பளம் வந்துடுது. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக லெத்தார்ஜிக்காக தான் இருப்பாங்க. திஸ் இஸ் த இன்எஃபிஷியன்சி அண்டர் த government or sole government authorities. So in this mixed பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அண்டு இன்எஃபிஷியன்சி இது ரெண்டுமே சொல்கிறாங்க. ஸோ இன்எஃபிஷியன்சி நம்ம இங்கே என்ன பார்த்தோமோ அதுதான் இங்கே இன்எஃபிஷியன்சி. அது 3 கட்டிக்கு பார்த்தோம். லெத்தார்ஜிக், பியூரோக்ரசி, ரெட் டேபிசம் அண்டு லேக் ஆஃப் மோட்டிவேஷன், அது வந்து இன்எஃபிஷியன்சி. இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா வெல்த்தோ அண்ட் வெல்த் ஃபோர்ஸஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ப்ரைஸ் இல்லாமல் அவங்க பணக்காரங்க இது என்ன பார்த்தோம், அந்த கேபிட்டலிஸ்ட் என்ன பார்த்தோம், அதே கேட்டகரி தான். ஸோ இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி ஆர் த ஃபைனல் அண்ட் மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் த மிக்ஸ்டு எக்கனாமி. ஸோ தேர் ஆர் 8 points so far in the categories of comparison between the capitalism, socialism, marxism. Suppose after studying thoroughly all the 3 categories of economic systems, that is capitalism, socialism and marxism, one by one, because last 3 sessions, the first lesson is capitalism, the second session is socialism, the third and today's session is mixed systems. So individually you have to thorough all those things, then you have compared these 3 type of economic systems. Just you have to find out what are the major difference among these 3. Suppose in the examination point of view, they can ask the question, what are the distinction between the capitalism and socialism, what are the distinction between the capitalism and mixed system, what are the third category, what are the distinction between the socialism and mixed system. So in the 3 types of question you may expect in the 5 mark questions or less than that. Suppose they make asked what are the special features of the capitalism, socialism and mixed system, you have tried put the like the table here. So in this category we have to come to conclusions that today we have to complete that 3 types of economic activities. Finalize today the marxism and the comparison between these 3 things. Okay, good. Take care and study well and be ready for the examination. Thank you.